Welcome to Ajaya Max Center. Applications of second derivative. ஒரு ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க f of x. இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா f dash of x. டூ டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா f double dash of x. இல்லைன்னா அது எப்படியும் சொல்லிக்கலாம் d by dx of f of x. இந்த கிவன் ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இல்லைன்னா d by dx of d by dx of f of x. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கான்கேவ் அப், செகண்டு கான்கேவ் டவுன், தேர்ட் ஒன்று லோக்கல் மேக்ஸிமம் or minimum. Fourth one, point of inflection. Point of inflection. இந்த ஃபோருக்கும் நம்மளுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். இப்போ ஃபஸ்ட்டு கான்கேவ் அப் டவுன் பார்த்துருங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டூ டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கான்கேவ் அப்வர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி டூ டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் இருக்கும். லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கான்கேவ் டவுன். சப்போஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல் டு ஜீரோ போட்டு அதுலேருந்து என்ன பண்ணணும், எக்ஸோட ஆன்சர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம். நெக்ஸ்ட் கான்செப்ட் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்லையும் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ண முடியும். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லையும் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x ஈக்குவல் டு 3x பவர் 4 ப்ளஸ் 4x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 12. லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ 3 அப்படியே வச்சுக்கிறணும். எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4x கியூப் 4x கியூப். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 4 அப்படியே வச்சுக்கிறணும். எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 12 அப்படியே வச்சுக்கிறணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 12 கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் f dash of x is equal to ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 12x கியூப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 12x ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 24x. அப்போ இதுதான் f dash of xோட ஆன்சர். இப்போ அகைன் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f டபுள் dash of xோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மு 12 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ பவரை முன்னாடி கொண்டு வரோம், பவரில் ஒன்று மைனஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 12 அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x மைனஸ் 24 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் 1. அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் 12 into 3 36 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 into 2 24x நெக்ஸ்ட்டு மைனஸ் 24. இதுதான் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். ஓகே, இப்போ எப்படி லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். அப்போ இங்கே நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் தெரியும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 12x cube plus 12x squared minus 24x equal to 0. இதில் 12 காமனாக இருக்கும். அப்போ காமனாக நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ x cube plus x squared minus 2x equal to 0. இப்போ கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால நம்மளுக்கு அங்கே போய் என்ன மாறிடும்னா 0வாக மாறிடும். லெஃப்ட் ரைட் சைடு போய் அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் x cube plus x squared minus 2x equal to 0. இதில் அதே வேரியபிள் எக்ஸும் காமனாக இருக்கும். அதையும் நம்ம வெளில எடுக்கலாம். அப்போ x squared plus x minus 2 which is equal to 0. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரெண்டு ஃபேக்டராக இருக்குது. அதனால் 0க்கு கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸை 0க்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை 0க்கு கம்பேர் பண்ணி நம்ம அதை ஃபேக்டராக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ அதை ஃபேக்டராக பிரித்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ நம்மள்கிட்ட மொத்தம் இங்கே 3 ஆன்சர் இருக்குது. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வை கொண்டு போய் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு மைனஸ் 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எஃப் டபுள் டேஷா நெக்ஸ்ட்டு எக்ஸோட ஆன்சர் என்னது 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 36 கிடைக்கும். ஃபைனலாக எஃப் டேஷா மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 72 கிடைக்கும். இப்போ லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா லோக்கல் மினிமம் அப்படின்னு அர்த்தம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0னா லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே நம்மளுக்கு மைனஸ் 24 அப்படிங்கிறது லெஸ் தென் 0, 36 கிரேட்டர் தென் 0, 72 கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்டில் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். அதே மாதிரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 அங்கே மினிமம் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் மினிமம் கிடைக்கும். இது எல்லாமே லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம். சப்போஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணியிருக்க டெஸ்ட் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். நம்மளால் என்ன பண்ண முடியாது, லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம அகைன் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கே நம்ம போயிடணும். இதுதான் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
f of x equal to 2x cube minus 6x squared plus 6x plus 5. இப்போ local maximum minimum find பண்ணணும். local maximum minimum. நம்மளுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான் கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும், அதனால் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டே ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 2x கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 அப்படியே வச்சுக்கிடுவீங்க. எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 அப்படியே வச்சுக்கிறணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. ப்ளஸ் 6 அப்படியே வச்சுக்கிறணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ஒரு ப்ளஸ் 6. இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 6 அப்படியே வச்சுக்கிடுவோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 12 அப்படியே வச்சுக்கிறணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12x மைனஸ் 12 எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். அப்போ இங்கே நம்மள்ட்ட எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் இருக்கும் 6x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதில் 6 காமனாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அதனுடைய ஃபார்முலா. அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு லோக்கல் மேக்ஸிமம் ஃபைண்ட் பண்ணணும்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் அதில் கொண்டு போய் இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போ 0 கிடச்சிருச்சுன்னா டெஸ்ட் என்ன ஆயிரும், ஃபெயில் ஆயிரும். ரைட். அப்போ நம்ம இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் நம்ம இந்த சம் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அதனால ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகும். ஆனால் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுங்கிறது என்ன, இதுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ சாம்பிளுக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். மைனஸ்னால் என்ன அர்த்தம், டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்னால் என்ன அர்த்தம், இன்க்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கிட்ட மைனஸ், இங்கிட்ட ப்ளஸ். அப்போ இந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆகணும். இது டிக்ரீசிங், இது இன்க்ரீசிங். அப்போ தான் நம்மளுக்கு அன்றைக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அந்த மினிமம், இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுவே இப்படி மேலே இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல இந்த சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ அதனால் அது மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு கர்வ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இது ரெண்டுமே இருந்தால் தான் அந்த மிடில் உள்ள பாயிண்ட்டை நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இங்கே எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இதை மறுபடியும் ரீரைட் பண்ணுவோம். அப்படியே 6 நம்ம காமனாக வெளில எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். அப்போ இந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து
6ங்கிறது பாசிட்டிவ் நம்பரு, எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயருங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது என்ன, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை, ஹோல் ஸ்கொயர், பவர் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்னால் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டாலும் சரி, அங்கே மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இது ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, நெகட்டிவ் வேல்யூவை கொண்டு வரவே முடியாது. அப்போ ஒன்லி இது இன்க்ரீஸிங்காக மட்டும்தான் இருக்குமே தவிர என்னவாகாது, டிக்ரீஸிங் கிடைக்காது நம்மளுக்கு. அப்போ ஒன்லி இன்க்ரீஸிங் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது போயிட்டே தான் இருக்கும், அது பெண்டே ஆகாது மறுபடியும். அப்போ அதனால் இங்கே என்ன வராதுன்னா, அந்த லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்ங்கிற அந்த கான்செப்ட் நம்மளுக்கு வரவே வராது. அதனால் நம்ம தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை போய் சால்வ் பண்ணணுங்கிற நீடும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.